Hey everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க thumbnail-லே பார்த்திருப்பீங்க ஒரு சூப்பரான prawn dum biryani தான். இது ஒரு one pot biryani. இந்த biryani செய்யிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க சூப்பரா செஞ்சிடலாம். இந்த prawn biryani னோட அந்த prawn ஓட cooking texture தான் ரொம்ப முக்கியம் because அது ரொம்ப வெந்துடுச்சுனா நல்லாவே இருக்காது. சோ அது சாஃப்ட்டாவும் இருக்கணும் and biryani-ல அந்த ஃப்ளேவரும் இருக்கணும். சோ சூப்பரா சிம்பிளா அந்த prawn biryani எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. First நான் ஒரு 1/2 கிலோ prawn நல்லா கழுவிட்டு மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கு அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 1/2 an hour மேரினேட் ஆகட்டும். இது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம மேரினேட் ஆன இந்த ப்ரான் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய நேரம் இது ஃப்ரை ஆகக்கூடாது. கரெக்டாக அந்த ப்ரான் போட்ட உடனே நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அந்த ப்ரான் எல்லாம் கொஞ்சம் மாதிரி ஆகணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். அது மாதிரி ஆகவே கூடாது. ஸோ மாதிரி இருந்துட்டாலே ப்ரான்ஸ் எல்லாம் அழகாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே பாட்டில் இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் குறுக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வெங்காயம் கூட ஒரு இது வேகணுன்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஸோ வெங்காயம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக அந்த எண்ணெய்லாம் மேலே வெளியில் வரணும். இது ரெண்டுமே நல்லா குக் ஆகணும். நல்லா குக்கான பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போது இது கூட நான் ஒரு ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு 2 கப் பாஸ்மதி அரிசியை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 20 மினிட்ஸ் ஊறிட்டு இருக்குது. ஸோ 2 கப் அரிசிக்கு நம்ம 4 கப், எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதுலேயே இன்னும் 2 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். ஸோ டோட்டலி 4 கப் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதித்து அரிசி எல்லாம் மேலே ஃபுல்லாக தெரியணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பதம் இருக்கணும். இப்போ தான் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாமே மேலே வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த சார்கோல் எஃபெக்ட் அது வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கொட்டாங்குச்சியை நல்லா கேஸில் சுட வச்சு அது ஒரு கப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக வைக்க போகிறேன். அது மேலே ஒரு ஸ்பூன் ஆயிலை போட்டிங்கன்னா நல்ல ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டுட்டு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே இந்த ப்ரான் பிரியாணி தம் பண்ணிக்க போகிறோம். 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுவும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு அந்த ப்ரான் அந்த ரைஸோடு கலந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் அந்த கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி எம்மையாக ரெடியாக இருக்குது. ஸோ சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி இது ரைஸ் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது இந்த பிரியாணி. இந்த பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்.